அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டுங்களா. அல்லேலூயா. தேவ சபையில தேவன் எழுந்தள்ளி இருக்கிறார். அல்லேலூயா. 2 பேராகிலும் 3 பேராகிலும் அவரோட நாமத்தினாலே நம்ம எங்கே கூடுகிறோமோ அங்கே அவர் நமது மத்தியில் அவர் இருக்கிறார். ஆமென். இங்கே உங்கள் மத்தியிலே அவர் இறங்கி வந்திருக்கிறார். உங்கள் வலப்பக்கம் இடப்பக்கம் அவர் தான் இருக்கிறார். ஆமென். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். கடந்து வந்த நாட்கள் எல்லாம் தேவன் தம்முடைய கிருபையினாலும் அவருடைய செட்டையின் அண்டையிலையும் நான் வைத்து பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார். நல்ல பலமாய் கரையில தட்டி 1 நிமிடம் நிக்காம எல்லாரும் நன்றி செலுத்துங்க. அப்படியே நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. நல்ல தேவனே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிபூர்ணமான தேவனே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகத்துவமான தேவனே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்மை உயர்த்துகிற எந்த ஸ்தலத்திலையும் ஆண்டவரே நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. எங்கள் மத்தியில் நீர் இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் சபையாரே நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆண்டவரே உம்முடைய மகிமையான பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கி வருவதாக. ஆண்டவரே, உம்முடைய ஷெக்கினா மகிமை எங்கள் மத்தியில் இறங்கி வருவதாக. உம்முடைய தொங்கல் ஆடையினுடைய மகிமை எங்கள் மத்தியில் இறங்கி வருவதாக. ஒவ்வொருவரும் எங்கள் தேவன் நிரப்புவீராக. இன்றைக்கு ஒரு புதிய ஆவிக்குரிய அனுபவத்திற்குள்ளாக இந்த துதி வேலையில் நாங்கள் போக முடிக்க எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப எங்க அர்ப்பணிப்போம் அங்க தேவன் கிரியை செய்கிறவராக இருக்கிறீர். அப்ப உம்முடைய மகிமைக்காக நன்றி அப்பா. கடந்து வந்த நாட்கள் எல்லாம் நீர் நல்லவராகவும் நீர் நன்மைகள் செய்கிறவராகவும் இருந்தீரே. நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை விட்டு விலகாமலும் எங்களை விட்டு நீங்காமலும் இருந்தீரே. நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகிமையான இந்த பிரசனத்தினால் எங்களை ஒவ்வொரு நாளும் மூடிக்கொண்டு வந்தீரே. ஆபத்துகள் விபத்துகள் எல்லாவற்றுக்கும் எங்களை விலக்கி காத்து கொண்டீரே. குடும்பமாய் உம்முடைய சமூகத்தில் கூடி வந்து உம்மை ஆராதிக்க தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டினீரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகள் எல்லாவற்றிற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தினாலே நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எபிரேயர் 12வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனம் இப்படியாக சொல்கிறது. புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். அல்லேலூயா. இன்றைக்கும் தெளிக்கப்பட்டிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த ரத்தம் இந்த பலிபீடத்தில் இறங்கி வந்திருக்கிற அந்த இடத்திற்கு நாம் எல்லோருமாய் கூடி வந்திருக்கிறோம். தேவ சபையா நம்மை கூடி வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் இன்னைக்கு நன்மையானதை பரிந்து பேச போகிறது. அந்த ரத்தம் பேசுகிறதுனால உண்டாகக்கூடிய நன்மைகளை இன்றைக்கு நாம பெற்றுக்கொண்டு இங்கிருந்து தான் போக போகிறோம். விசுவாசிக்கிறீங்க? ஆமென் என்று சொல்லுங்களேன். நல்ல கரைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை, அன்றைக்கு சிந்தப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியான ரத்தத்தை, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கக்கூடிய ஆட்டுக்குட்டியாக வெளிப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நம்முடைய வலது கரத்துல அதை ஏந்தி கொண்டு அல்லேலூயா இப்போது நாம் அவருடைய நாமத்தை உயர்த்தி நம்ம பாட போகிறோம். சாட்சியின் வசனத்தினால நாம் ஜெயம் எடுக்க போகிறோம். எல்லோருமே நல்ல உற்சாகமை கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி மகிமைப்படுத்தலாமா? வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையெல்லாம் ஜெயக்கொடி ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையெல்லாம் ஜெயக்கொடி ஏற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சபையோனே, சிறைப்பட்டு போன சீயோனே, சிறையிருப்பை தீர்க்கும்
நிறைவை ரத்தமே 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 இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே 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 இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம் அந்தகார வல்லமையை துரத்திடுவோம் சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம் நம் எல்லை எல்லாம் ஜெயக்கொடி ஏற்றிடுவோம் சுத்தமான ஜலத்தை தெளித்திடுமே பரிசுத்த ரத்தத்தாலே கழுவிடுமே சுத்தமான ஜலத்தை தெளித்திடுமே பரிசுத்த ரத்தத்தாலே கழுவிடுமே சபைகளில் எல்லாம் மீட்படைந்து சபைகளில் தேவன் எழுந்தருளும் சபைகள் எல்லாம் மீட்படைந்து சபைகளில் தேவன் எழுந்தருளும் ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் எல்லோருமாய் ரத்தமே இறங்கி வருவதாக இயேசு கிறிஸ்துவுடைய விலையேற பெற்ற பரிசுத்த ரத்தம் நமது மத்தியிலே இறங்கி வருவதாக ஆமென் விலையேற பெற்ற ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம் அந்தகார வல்லமையை துரத்திடுவோம் சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம் எல்லை எல்லாம் ஜெயக்கொடி பலத்த அபிஷேகம் ஊற்றிடுமே கிருபையின் கரங்களால் அலங்கரியும் பலத்த அபிஷேகம் ஊற்றிடுமே கிருபையின் கரங்களால் அலங்கரியும் பரிசுத்தம் ஒன்றே அலங்காரம் சபைகளில் எல்லாம் ஜொலிக்கணுமே பரிசுத்தம் ஒன்றே அலங்காரம் சபைகளில் எல்லாம் எல்லோருமாய் ரத்தமே ஓ ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் 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 ரத்தமே ரத்தமே சிங்கமாய் இயேசு கிறிஸ்துவின் சிந்தப்பட்ட ரத்தம் 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 இயேசு கிறிஸ்துவின் மனசாட்சிகளை கழுவுகிற ரத்தம் ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம் அந்தகார வல்லமையை துரத்திடுவோம் சாட்சியின் வசனத்தை ஜெயித்திடுவோம் எல்லை எல்லாம் ஜெயக்கொடி ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம் அந்தகார வல்லமையை துரத்திடுவோம் சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம் நம் எல்லை எல்லாம் ஜெயக்கொடி சிறைப்பட்டு போன சபையோரே சிறைப்பட்டு போன சீயோனே உம் சிறையிருப்பை திருப்பும் ரத்தம் ஜெயம் உம் சிறையிருப்பை திருப்பும் நாளிதுவே ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே விலையேற பெற்ற ஆட்டுக்குட்டி ரத்தத்தை ஆமென் 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 சொல்லுவோம் சாட்சியின் நம் எல்லை எல்லாம் உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்க திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாகும் உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்க திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாகும் ரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பி ஆவியின் நிறைவை திரும்ப தாரும் ரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பி ஆவியின் நிறைவை எல்லோருமாய் ஒருமனப்பட்டு ஆமென் ஓ இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த விலையேற பெற்ற ரத்தம் இறங்கிக் கொண்டிருக்கிறது ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே ஓஹோ ரத்தமே ஆமென் ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே
கொண்டு அந்த ரத்தத்தை உயர்த்தி எபிரேயர்ல சொல்லப்பட்டது போல அந்த ரத்தம் தெளிக்கப்பட்ட பலிபீடத்தின் மண்டையில கிட்டி சேர்ந்த ஒவ்வொரு ஆத்துமாவுக்காகவும் தன்னுடைய ஆத்துமாவை மரணத்துல இயேசு கிறிஸ்து ஊற்றி இருக்கிறாரு. அவர் மரணத்துல ஊற்றப்பட்ட பொழுது அல்லேலூயா அவருடைய ஆத்துமா அல்லேலூயா அநேகருடைய ஆத்துமாக்களோட ரட்சிப்பினால மனம் மகிழ்ந்தது இருக்கிறது. இந்த நேரத்துல சபை முழுவதுமாய் அந்த ரத்தம் இறங்கி வருவதாக, சபை முழுவதும் ரத்தம் இறங்கி வருவதாக, ஒவ்வொருடைய பலவீனங்களின் மேல ரத்தம் இறங்கி வருவதாக, ஒவ்வொருடைய ஆவி ஆத்துமா சரீரத்தின் மேல அந்த பரிசுத்த ரத்தம் இறங்கி வருவதாக. அந்த ரத்தத்தினால உண்டாயிருக்கிற விடுதலையை, அந்த ரத்தத்தினால உண்டாயிருக்கிற நன்மையை இன்றைக்கு ரெகபத்துக்குள்ள ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளப்பட்டதாக. அந்த ரத்தம் இப்போது இறங்கி கொண்டிருக்கு. நல்ல கரைகளை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே அந்த ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது, என்னுடைய ஆத்துமாவுக்காக சிந்தப்பட்டது, என்னுடைய மீட்புக்காக சிந்தப்பட்டது ராஜா. அந்த ரத்தம் வீணாய் போக கூடாதப்பா. உம்முடைய விலையேற பெற்ற ரத்தம் ஆண்டவரே என்னையும் என்னுடைய கணவன் மனைவி பிள்ளைகளையும் அது மீட்டு கொண்டது. அதற்காக நன்றி ராஜா. ஜலத்தை தெளித்திடுமே, பரிசுத்த இரத்தத்தாலே கழுவிடுமே. சபைகள் எல்லாம் மீட்படைந்து சபைகளில் தேவன் எழுந்தருளும். எங்கள் சபைகள் எல்லாம் மீட்படைந்து சபைகளில் தேவன் எழுந்தருளும். சொல்லுவலாமா? ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ஆமென் 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 ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் மீண்டுமாய் சொல்லுவோம் ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே 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 இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே விலையேற பெற்றது விலையேற பெற்ற ரத்தமே விலையேற பெற்ற ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுத்து அந்தகார வல்லமையை சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம். எல்லையெல்லாம் ஜெயக்கொடி ஏற்றிடுவோம். பலத்த அபிஷேகம் ஊற்றிடுமே, கிருபையின் வரங்களால் அலங்கரி. மேலே பலத்த அபிஷேகம் ஊற்றிடுமே, கிருபையின் வரங்களால் அலங்கரி. பரிசுத்தம் உண்டே அலங்காரம் சபைகளில் எல்லாம் ஜொலிக்கணுமே. பரிசுத்தம் உண்டே எங்கள் சபைகளில் எல்லாம் ஜொலிக்கணுமே. ரத்தமே ரத்தமே இயேசுவே நீர் எங்களுக்காக சிந்தின அந்த ரத்த துளிகள் ஆண்டவரே இப்போது பூமியில இறங்கி வந்து ராஜா எங்கள் ஒவ்வொரு மேலும் இறங்கி வருவதாக. பாவ மன்னிப்பு கண்டு ராஜா நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கென்று நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு உங்களுடைய விலையேற பெற்ற ரத்தம் அன்றைக்கு சிந்தப்பட்டது. அந்த ரத்தத்தை இப்போது நாங்கள் எங்கள் மேல இறங்கி வரும்படிக்கா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ரத்தத்தில் இருக்கிற வல்லமை ரெகபோத்துக்குள்ள இறங்கி வருவதாக. அந்தகார வல்லமைகள் நீங்கி போகுவதாக. சத்துருவுடைய கிரியைகள் விலகி ஓடுவதாக. சபைக்கும் சபையில் இருக்கிற குடும்பங்களுக்கும் விரோதமாய் அப்பா அந்த ரத்தம் ஆண்டவரை யாரையெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ அவைகளை கழுவி சுத்திகரிப்பதாக. ரத்தத்தில் இருக்கிற வல்லமை இறங்கி வந்து ஆசீர்வாதத்தையும் நன்மையும் எங்களுக்கு தரும்படிக்காக. ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிறோம். இன்றைக்கும் எங்களுக்காக நன்மையானதை பேசிக் கொண்டிருக்கிற அந்த ரத்தம் இறங்கி வருவதாக. சபை மத்தியில் இறங்கி வருவதாக. ஒவ்வொருடைய ஆவியையும் ஆத்துமாவையும் சரீரத்தையும் பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி சீர்படுத்தக்கூடிய அந்த ரத்தம் இறங்கி வருவதாக. இயேசு கிறிஸ்துவின் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லலாம். ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே 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 இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே. உங்கள் வலது கரத்தை அப்படியே சிரசின் மேல வைத்து சொல்லுங்க, இந்த விலையேற பெற்ற பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட்டது எனக்காக. சொல்லுங்க, அந்த ரத்தம் சிந்தப்பட்டது எனக்காக ராஜா.
என்னுடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக அந்த ரத்தம் ஆண்டவரே எனக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தம் இப்போது என்னை முழுவதுமாய் கழுவி சுத்திகரித்து பிதாவோடு என்னை ஐக்கியப்படுத்தியிருப்பதற்காக நன்றி. இன்றைக்கும் நான் அந்த அல்லேலூயா அற்புதமான தேவனை பாட, ஆச்சரியமான தேவனை பாட அந்த ரத்தமே எனக்கு அதிகாரம் தந்து இருக்கிறது. அதற்காக நன்றி நன்றி. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக பெயர்கள் இருக்கிறது. அதில் ஒரு பெயர் த லார்ட் ஆஃப் மிராக்கிள், த காட் ஆஃப் மிராக்கிள். அவர் அற்புதங்களின் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் செய்த அற்புதங்களிலே மகா பெரிதான அற்புதம் பாவிகளை ரட்சிக்க இந்த பூமிக்கு வந்து அந்த பாவிகளை ரட்சித்தது. அல்லேலூயா. அந்த பாவிகளிலே பிரதான பாவிகளாக இருக்கிற நமக்காக அவர் சிந்தின ரத்தம் தான் இன்றைக்கு அவருடைய நாமத்தை பரிந்து பேசி, இன்னைக்கு அவருடைய நாமத்தை உயர்த்தும்படிக்கு துதிக்கும்படிக்கு செய்திருக்கிறதே, அதுதான் இன்னும் ஒரு அற்புதம். அல்லேலூயா. இப்போது அந்த அற்புத ராஜன் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை கனவிலையும் சரி நினைவிலையும் சரி அதை மறக்காமல் மகிமைப்படுத்துவதற்காகவே இன்னைக்கு நாம் சபைக்கு வந்திருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அவரை பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? நல்ல உற்சாகமாய் நல்ல கரைகளை தட்டி அற்புத அற்புத இயேசு ராஜனே, உத்தம மணவாளனே, நீரே என் ஆறுதல். ஓ நீரே என் ஆறுதல், என் கோட்டை, என் துருகம், நான் நம்பினவர், என் அடைக்கலம். 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 அற்புத இயேசு ராஜனே, உத்தம மணவாளனே, நீரே என் ஆறுதல். ஓ நீரே என் ஆறுதல். கனவிலும் அறவே நீ செய்த நன்மைகள், நினைவிலும் அறவே நீ செய்த அதிசயங்கள். அறிக்கை செய்யலாமா? கனவிலும் அறவே நீ செய்த நன்மைகள், நினைவிலும் அறவே நீ செய்த அதிசயங்கள். என் ராஜா, என் ரோஜா, என் தெய்வம், என் இயேசு. 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 அற்புத இயேசு ராஜனே, உத்தம மணவாளனே, நீரே என் ஆறுதல். ஓ நீரே என் ஆறுதல். நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவன், போற்றி பாடும் சர்வ வல்ல ராஜன். நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவன், போற்றி பாடும் சர்வ வல்ல ராஜன். என் நண்பர், என் இன்பர், என் நண்பர், என் இயேசு. 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 அற்புத இயேசு ராஜனே, உத்தம மணவாளனே, நீரே என் ஆறுதல். ஓ நீரே என் அற்புத இயேசு. அற்புத இயேசு ராஜனே, உத்தம மணவாளனே, நீரே என் ஆறுதல். ஓ நீரே என் ஆறுதல். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்பவர், இருளிலிருந்து புதையலை கொண்டு வருபவர் இயேசு. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்பவர், அவர் இருளிலிருந்து புதையலை கொண்டு வருபவர். நீர் பெரியவர், துதிக்க பாத்திரம், எனக்கு உரியவர் என் இயேசு. அறிக்கை செய்வோம்.
பெரியவர் துதிக்க பாத்திர எனக்கு உரியவர் என் இயேசு. நீர் பெரியவர் துதிக்க பாத்திர எனக்கு உரியவர் என் இயேசு. நீர் பெரியவர் துதிக்க பாத்திர எனக்கு உரியவர் என் இயேசு. அற்புத இயேசு ராஜனே ஓ உத்தம மனவாளனே நீரே என் ஆறுதல். ஓ நீரே என் ஆறுதல். அற்புத இயேசு அற்புத இயேசு ராஜனே உத்தம மனவாளனே நீரே என் ஆறுதல். ஓ நீரே என் ஆறுதல். நல்ல வல்லமை கரங்களை தட்டி அந்த தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகள், அவர் உங்களுக்கு பாராட்டின கிருபைகள், அவர் உங்களை தூக்கி எடுத்த அந்த இடங்கள், உங்களுடைய கண்ணீரின் பாதைகள், அதை நினைத்து பார்த்து நன்றி செலுத்துங்களேன். நன்றி செலுத்துங்க. கரையில தட்டுங்க. நல்ல கரையில தட்டு நன்றி செலுத்துங்க. நல்ல உற்சாகமாய் கரைகளை தட்டுங்க. தேவன் செய்த நன்மைகளை சொல்ல போனால் நம்முடைய ஜீவன் நமக்கு போதாது. அன்றைக்கு கானாவூர் திருமணத்துல ஒரு பெரிய அவமானத்தை அவர்கள் சந்திக்க நேர்ந்த பொழுது என் கர்த்தர் அங்கே சென்று அந்த அவமானத்தை அவர்களுக்கு ஆச்சரியமாய் அவர்களுக்கு அலங்காரமாய் மாற்றினார்களே. அந்த மணமகனும் அந்த மணமகளும் சரி, அந்த பெற்றோர்களும் சரி, கனவில கூட தேவன் செய்த அந்த நன்மையை மறந்தே இருக்க மாட்டார்கள். அப்படித்தான் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில அவர் செய்த நன்மைகளை மறந்து போகுவதற்கு ஹல்லேலூயா நாம் இன்னும் மரித்து போகாமல் இருக்கிறோம். உயிரோடு இருக்கிறபடினால அவர் செய்த நன்மைகள் அதை கனவிலும் மறவே நீ செய்த நன்மைகள். ஆமாம்பா நினைவிலும் மறவே நீ செய்த அதிசயங்களே கனவிலும் மறவே நீ செய்த நன்மைகள். நினைவிலும் மறவே நீ செய்த அதிசயங்கள். ஹல்லேலூயா. என் ராஜா என் ரோஜா என் தெய்வம் என் இயேசு என் ராஜா ராஜா. ஓ நீ ரோஜா தெய்வமே அறிக்கை செய்வோம். என் ராஜா என் ரோஜா என் தெய்வம் என் இயேசு என் ராஜா என் ரோஜா என் தெய்வம் என் இயேசு. அற்புத இயேசு ராஜனே உத்தம மனவாளனே நீரே என் ஆறுதல். ஓ நீரே என் ஆறுதல். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்பவர், இருளிலிருந்து புதையலை கொண்டு வருபவர் அவர் ஒருவரே. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்பவர், இருளிலிருந்து புதையலை கொண்டு வருபவர். நீர் பெரியவர் துதிக்க பாத்திர எனக்கு உரியவர் என் இயேசு. நீர் பெரியவர் துதிக்க பாத்திர எனக்கு உரியவர் என் இயேசு. சொல்லுவோம். நீர் பெரியவர் துதிக்க பாத்திர எனக்கு உரியவர் என் இயேசு. நீர் பெரியவர் துதிக்க பாத்திர எனக்கு உரியவர் என் இயேசு. அற்புத இயேசு ராஜனே எல்லோரும் நல்ல கரைகளை தட்டி மனவாளனே அந்த அற்புத இயேசு இப்போது உங்கள் அருகிலே வந்து இருக்கிறார். உங்கள் கண்ணீரை துடைக்கும்படிக்கு உங்கள் சமீபத்தில் வந்து இருக்கிறார். உங்கள் நொறுங்குண்ட இருதயத்தை அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். உங்களுடைய கலங்கின இருதயத்தை அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். உங்களுடைய தேவைகளை அவர் நினைத்து கொண்டு இருக்கிறார். உங்களுடைய வியாதிகளை பார்த்து உங்களை விட்டு தூரம் போகிறவர் கிடையாது. உங்களுடைய பிரச்சனைகளில் மத்தியில் உங்களை தனிமையாக விட்டு போகிறவர் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யும்படிக்காக, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்யும்படிக்காக அற்புதங்களின் தேவனாகவே வந்து இருக்கிறார். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமான காரியங்களை உங்களுக்கு செய்யும்படிக்காக அவர் வந்திருக்கிற நல்ல கரைகளை தட்டி சொல்லுங்க. ஆண்டவரே எங்களுக்கு உங்களுடைய ஆலோசனைகளை தாரும். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்க, ஆச்சரியமான காரியங்கள் நடக்க அந்த ஆலோசனைகள் எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. நல்ல கரைகளை தட்டி நன்றி செலுத்துங்க ஆண்டவரே. அந்த அற்புத இயேசு யாரையெல்லாம் தொட்டீரோ, அந்த அற்புத இயேசுவை யாரெல்லாம் தொட்டாங்களோ அத்தனை பேருக்கும் பூரண சுகம் உண்டானது. அவர் யாரையெல்லாம் பார்த்தாரோ, யாரெல்லாம் அவரை பார்த்தார்களோ, சூழ்நிலைகளில் மத்தியில, பிரச்சனைகளில் மத்தியில என் தேவன் அவர்களை தூக்கி எடுத்தாரே. இன்றைக்கும் அதே அற்புதங்களின் தேவன் நமக்கும் நம்முடைய சபைக்கும் அற்புதம் செய்யும்படிக்காக அவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவனுடைய ஆணி படிந்த கரம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆற்றி தேற்றி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. வேதம் வசனம் சொல்கிறது, பெற்ற தாய் தன் பாலகனை மறப்பாலோ? நிச்சயமா மறக்க மாட்டாங்க.
ஆனாலும் அவள் உன்னை மறந்தாலும், அவள் மறப்பதற்கு ஒரு சூழ்நிலை வரும். அப்பொழுது அவள் உன்னை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறமாட்டேன். அல்லேலூயா. ஒருபோதும் மறக்க மாட்டேன். சொன்னது பொய்யுரையாத தேவன். அல்லேலூயா. உங்கள் நெருக்கத்தின் மத்தியில், உங்கள் உபத்திரவத்தின் மத்தியில், உங்கள் வேதனைகளின் மத்தியில் ஆகாரை போல அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலையும் அவர் நம்மை மறவாமல் நினைவு கூறுகிறவர். அவரே நமக்கு போதுமானதிலும் அதிகமானவராக இருக்கிறார். தாயாய் தகப்பனாக இப்போது உங்களுடைய பக்கத்தில் அவர் வந்து இருக்கிறார். அவருடைய இந்த மெல்லிய ஸ்பரிசம், அந்த பிரசன்னம் இப்பொழுது உங்களை மூடிக்கொள்கிறதை நீங்கள் உணரப் போகிறீங்க. அவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையோடு எது நடந்தாலும் அவர் உங்களை விட்டு விலக மாட்டார் என்கின்ற விசுவாசத்தோடும் இந்த பாடலை பாடுங்களேன். இந்த பாடலை பாடும் பொழுதே அவருடைய அன்பு அளவில்லாமல் உங்க மேல இறங்கி வருவதை நீங்க பார்க்க முடியும். சேர்ந்து பாடுவோம். அப்படியே உங்களுடைய இருதயங்களை தேவனுடைய சமூகத்தில் ஊற்றும்படிக்காக தாயாய் தகப்பனாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். சில நேரங்களில் தகப்பனிடத்துல சொல்ல முடியாததை, தாயினிடத்துல சொல்ல முடியாததை, உங்களுக்கு ஒரு நல்ல நண்பன் இருந்தால் அவனிடத்துல நீங்க ஷேர் பண்ணுவீங்க. இயேசு சொல்லுகிறார், நான் தாயாகவும் இருக்கிறேன், தகப்பனாகவும் இருக்கிறேன். அவர்களிடத்துல சொல்ல முடியாத உங்களுடைய சில அந்தரங்கமான காரியங்களை என்னிடத்துல பகிர்ந்து கொள்ள நான் உங்களுக்கு ஒரு நல்ல தோழனாக, நல்ல சிநேகிதனாக நான் இருக்கிறேன். என்னிடத்தில் நீங்க வாங்க. உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற குமுறல்களை, வேதனைகளை மறைக்காமல் என்னிடத்துல சொல்லுங்க. நான் அதை உங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு ஏதுவானதாகவே மாற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார். இந்த வேளையில் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தாய் போல தகப்பன் போல இருந்தாலும் ஒரு தோழனை போல எங்களை புரிந்து கொள்ள எப்போதும் எங்களோடு கூட இருக்கிறீரே. அதை நினைத்து நாங்கள் உம்மை நன்றியோடு இந்த வரிகளை பாடி நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொண்ட யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைப்பதும் யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொண்ட யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைப்பதும் யாரும் இல்லையே. நீர் போதும். அவரை பார்த்து சொல்லுங்க, நீர் போதும் இயேசுவே. எங்களுடைய சோதனைகளின் மத்தியில, எங்களுடைய வேதனைகளின் மத்தியில நீர் போதுமே. ஆமாம்பா, மலை போல துன்பம், மலை போல துன்பம் என்னை சூழும் போது பனி போல செய்பவரே. உடைய மெல்லிய பிரசனத்தினால் எங்களை நிரப்பு. போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்து என்னை நினைப்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்து என்னை நினைப்பவரே. நீர் போதும் எத்தனையோ சூழ்நிலைகளின் மத்தியில்
மனம் பதறிக் கொண்டிருந்த நேரத்தில் இந்த சூழ்நிலையின் மத்தியில் யார் என்னை தூக்கி விடுவா, யார் எனக்கு உதவி செய்வா என்று சொல்லி ஒரு அனாதையை போல அலைந்து கொண்டிருந்த நேரங்களில் நீங்கள் அறியாமல் இருந்த ஒருவர் உங்களை தேடி வந்தார். நீங்கள் தொழுது கொள்ளாமல் இருந்த ஒருவர் தேடி வந்தார். உருவமும் அருவமும் இல்லாமல் ஒருவர் உங்களை தேடி வந்தார். உங்களுக்கு வெளியே அல்ல, உங்களுக்கு உள்ளே பேசக்கூடிய ஒருவர் உங்களை தேடி வந்தார். அவர் வந்து உங்களிடத்தில் பேசின பொழுது இதுவரைக்கும் உலகம் கொடுக்காத ஒரு சமாதானமும் உலகம் கொடுக்காத ஒரு சந்தோஷமும் உங்களுடைய சிந்தனைகளையும் உங்களுடைய எண்ணங்களையும் ஆளுகை செய்ததை நீங்க உணர்ந்தீங்க இல்லைங்களா? அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்களுக்காக எனக்காக 2 கரங்களையும் விரித்துக் கொண்டு, மகனே மகளே, இந்த உலகத்தில் எது உங்களுக்கு எதிராக இருந்தாலும், எந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு விரோதமாக இருந்தாலும், நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, ஒரு நாளும் நான் உன்னை விட்டு நீங்குவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால தைரியம் சொல்லு, தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்பட மாட்டேன். கரைகளை தட்டுங்க, நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். காரணம், அவர் என்னுடைய தகப்பனாக இருக்கிறார், என்னுடைய தாயாக இருக்கிறார், என்னுடைய தோழனாக இருக்கிறார், என்னுடைய தோழியாக இருக்கிறார், என்னுடைய உறவாக அவர் இருக்கிறார். எல்லாவற்றிலும் என்னை பலப்படுத்துகிறவரா, எல்லாவற்றிலும் எனக்கு உதவி செய்கிறவரா. என்னுடைய குறைவுகளை பார்த்து என்னை வெறுக்காமல், என்னுடைய குற்றங்களை பார்த்து என்னை வெறுக்காமல், அவர் மார்போடு என்னை அணைத்துக் கொள்ள இன்றைக்கும் அன்போடு கூட வந்திருக்கிறார். நல்ல காரியங்களை தட்டி, நல்ல காரியங்களை தட்டி, அவர் மாத்திரம் நம்மோடு இருந்தால் போதும், அவர் மாத்திரம் நமக்கு துணையா இருந்தால் போதும். அவருடைய பிரசன்னம் எப்போது நம்மை பாதுகாக்கும். அல்லேலூயா. இந்த துதிகள், இந்த கனங்கள், இந்த மகிமைகள், புகழ்ச்சிகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தினாலே எடுக்கிறோம். ஜீவனும் வல்லமையும் உள்ள நல்ல பரலோக பிதாவே.